ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ உலகம் ரொம்ப மோசமாகிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, குறிப்பாக வேலைக்காரர்கள். ரொம்ப பணக்காரங்கன்னா கார் இருக்கும். அப்போ காருக்கு கண்டிப்பாக டிரைவர் வச்சுருப்பாங்க. இல்லை ஓட்டவே தெரிஞ்சால் கூட ஒரு டிரைவர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிரைவர்கள் நிறைய இடங்களில் அந்த வீட்டு பெண் குழந்தைகள் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுறது நியூஸ்லேயே வருது. பட் வராத நிறைய விஷயங்கள் நடக்கும். இல்லை, ஒரு 1000ல் 1 நியூஸுக்கு வந்தாலே அதிகம். அடுத்தது சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கார் டிரைவரோ அல்லது வீட்டு வாட்ச்மேனோ ஓனரையே கொலை பண்ணுறதும் நியூஸில் வந்ததை பார்க்குறோம். சார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வீட்டில் வேலை செஞ்ச அம்மா அந்த வீட்டில் இருக்கிற நகையை தேடி 2 பங்களாவே கட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வக்ர புத்தி இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு கேட்டதுக்கு விலைவாசி எப்படி இருக்குது, 30,000 தான் கொடுக்குறாங்க, அது எப்படி சம்பளம் பத்துன்றாங்க. 30,000 பத்தலையா அவங்களுக்கு? சரி, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் எல்லாருமே எப்போவுமே கெட்டவங்களா இருந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை, ஜென்ரலாக இந்த மாதிரி இது பேரே துரோகம் தானே சொல்லுவாங்க. துரோகம்னா என்ன அர்த்தம்? நம்பின ஒருத்தன் திடீர்னு இப்படி மாறுறான். அவனுக்குள்ளே ஏற்கனவே இருக்குதா? பல சமயம் ஏற்கனவே இருக்கும். ஆனால் சில சமயம் உண்மையிலேயே அவன் நல்லவனாக இருப்பான், திடீர்னு அப்படி மாறி இருப்பான். உதாரணத்துக்கு, ஒரு அரசு ஊழியர் லஞ்சம் வாங்குகிறாங்க. அதை கையங்களவமாக பிடிக்கிறாங்க. அவங்க அழுவுறாங்க, துடிக்கிறாங்க, சாரின்னு கேட்குறாங்க. மேபி அது அவங்களுடைய ஃபஸ்ட்டு தடவை வாங்கினதாக கூட இருந்திருக்கலாம். இல்லை, குடும்பத்தில் யாராவது டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். திரும்ப அந்த லஞ்சம் வாங்குறத பார்க்க அவங்களுடைய மனம் மாறி இருக்கலாம். ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணமும் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நாம் கண்டுக்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா, முதல்ல நாம் அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா, அதாவது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் அங்கே போட்டு வைக்கிறோம். இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆத்மா இந்த உடல் எடுப்பதற்கு முன்பும் வேறு ஒரு உடம்பில் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் வேறு ஒரு உடம்பில் இருந்துச்சு, இதுக்கு அப்புறமும் வேறு உடம்பில் இருக்க போகுது. ஸோ எப்போவுமே அந்த ஆத்மா இருக்கும். இந்த உடம்பு தற்காலிகமானது, அது நாம் கிடையாது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம் சொல்ல போகிற விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த ஆத்மா, ஒரு ஆத்மா எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல இந்த பூமிக்கு வரும்போது இதே பாரத பூமி சொர்க்கமாக இருக்குது. அப்போ அந்த ஆத்மா 100% தூய்மையாக இருக்கும். 100% தூய்மையாக இருக்கும்போது ஆத்மாவுடைய குணம் கையெடுத்து கும்பிடலான்ற அளவுக்கு தெய்வீகமாக இருக்கும். உண்மையிலே அவங்களுடைய சிலைகளை தான் இந்துக்கள் நாம் இன்னை வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள், தெய்வீக குணம் இருந்ததுனால அவங்கள தெய்வங்கள்னு சொல்கிறோம். எங்கேயும் போகலை. அவங்க மறுஜென்மம் எடுத்து 2500 வருடம் சொர்க்கமாகவே இருக்குது. அது வரைக்கும் அவங்களுடைய குணம் கெட்டு போகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டு போக ஆரம்பிக்குது. அப்போ தான் அவங்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் வரும். அது கொஞ்சமாக அடுத்தடுத்த ஜென்மத்தில் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம பிறக்கும்போதே கொஞ்சம் தூய்மையாக தான் இருந்திருப்போம். வளர கொஞ்சமாக கெட்டு போகிறத ஒரே ஜென்மத்திலே நம்மளால் பார்க்க முடியுது, இல்லையா? ஸோ நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி உலகமும் அந்த மாதிரி இன்டர்நெட் இந்த மாதிரி நிறைய கெட்டு போகிறதுக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி ஆத்மா 100% தூய்மையாக இருந்த ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை இழந்துக்கிட்டே வருது, சொர்க்கத்திலே கூட. ஆனால் இப்போ பாவம் செய்கிற அளவுக்கு சக்தி குறையல. 2500 வருஷம் கழித்து அதோடைய சக்தி எந்த அளவுக்கு குறையுதுன்னா, பாவம் செய்ய ஆரம்பிக்குது. ஒன்றும் இல்லை, காமம். மனைவி அழகாக இருக்கிறான்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். அப்படி தான் ஸ்டார்டிங்கில் வரும். சொர்க்கத்தில் காமம்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். சரி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறுஜன்மம் எடுக்க ஆத்மா ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகுது.
குறிப்பாக காமத்தினால தான். சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வழி காமம் தான். இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க ஒன்றும் இல்லை, ஒரு காப்பியே அடிக்காத ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூலில். அவன் காமம் சார்ந்த விஷயத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆபாசமான விஷயங்களை பார்க்கறது அல்லது இன்னும் வேறு ஏதாவது சுயன்பம் இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டுருக்குறான். இதெல்லாம் சமுதாயத்தினால் இல்லீகல்னு ஆக்கப்படலை இல்லையா? டாக்டருங்களும் அதெல்லாம் தப்பு கிடையாது இப்படி தானே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது தப்பு தான். இவங்க சொல்கிறதுனால தப்பு இல்லாமல் போயிடாது. கள்ளத்தொடர்பு கூட தப்பு இல்லைன்ட்டு சட்டம் வந்துடுச்சு. அதுக்காக அது தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை மனிதர்கள் சந்திக்காமல் தான் இருக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த காமம் சார்ந்த எண்ணம் வந்தாலே முதல்ல தப்பு தான். ஏன்னா அது ஆத்மாவை மயக்கிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு அவன் காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறானோ, ரொம்ப நல்ல பையன் மற்ற விஷயங்கள்லாம் இதில் ஈடுபட ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, காப்பி அடித்தா என்ன தப்பு அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிக்கும். ஏன்னா ஆத்ம சக்தி இழக்கும்போது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சரி, கள்ளத்தொடர்புனா என்ன தப்பு, அதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கி உலகமே அப்படி மாறிடுச்சு. ஆனால் அது மாறினதுக்கு இப்படி வந்தது ஸ்டார்டிங் இல்லையா? மொத்தத்தில் அந்த காமத்திலே மைண்டு மூழ்க அவனுடைய புத்தி வேலை செய்யாது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்க பிறக்கும்போதே மனநலம் பாதிக்கப்பட்டு பிறக்கிறத பார்க்குறோம், அல்லது இடையில் அப்படி ஆகிறத பார்க்குறோம். குறிப்பாக நல்லா பிறந்து இடையில் மனநலம் பாதிக்கப்படுறது எல்லாமே செக்ஷுவலி ஆக்டிவாக ஆகும்போது தான் நடக்கும். அந்த வயசில் தான் நடக்கும் இல்லையா? காமத்துக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆகும்போது ஏற்கனவே அது பலகீனமாக இருக்குதா, இப்போ பயங்கரமாக எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ மனநலம் பாதிக்க ஆரம்பிச்சிடும். பயங்கரமாக காமம் சார்ந்த விஷயத்திலேயே மூழ்கி கிடப்பாங்க. அப்போ மனநலத்தை பாதிக்க வச்சிடும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு தான் இந்த பாவத்தின் அளவை வச்சு தான் அடுத்த ஜென்மத்தில் அவங்க எப்படி பிறக்கிறாங்க. பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறாங்களா, ஏழை குடும்பத்தில், ரொம்ப காமத்திலே முழுகினானா ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறப்பான். அப்போ என்ன பண்ணுவான்? அது மாதிரி வேலைக்காரன் பதவி, டிரைவர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க இல்லையா? அப்பயும் அந்த காமத்தில் அவன் மூழ்கி தான் கிடப்பான். அப்போ ஒரு டைமுக்கு அப்புறம் விசுவாசமான ஒரு வேலைக்காரனாகவே இருந்தாலும் அந்த காமத்தில் மூழ்க ஒரு டைமில் என்ன யோசிக்கணும், அதே மாதிரி இன்றைக்கி உலகத்தில் காசு தட்டுப்பாடு எல்லாம் பார்க்குறோம். அப்போ அவனுக்கு தோணும், எஜமானன் பணக்காரனாக இருக்கிறான், அவர் பெருமை அடிச்சுக்கிட்டு இருப்பார் கார் ஓட்டும்போது ஃபோனில். அப்போ இவனுடைய மைண்டு திடீர்னு கிரிமினலாக யோசிக்கும். இது வேறு சினிமாவில் வேறு பார்க்குறாங்களா, அதுலேயுமே ஹீரோவே தப்பு பண்ணுறது இல்லையா? மங்காத்தா படத்தில் அஜித்து. ஸோ அதெல்லாம் சமுதாயத்துக்கு எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணுது. ஸோ அப்போ அவர் ஹீரோவாக நினைக்கிறவங்களுடைய மைண்ட் அது கரெக்ட் பண்ணும். ஸோ அப்போ ஒரு டைமில் ஏன்னா அவனுடைய மைண்டில் இது தான் இருக்கணும்போது இப்படி இருக்கிறவன் தான் உருப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டைம் தான் அந்த மாதிரி முதலாளியை கொலை பண்ணது நியூஸ்லேயே வந்தது இல்லையா சென்னையில். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு தப்பிக்கலான்னு நினைப்பான். ஆனால் இங்கே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அவன் இது வரைக்கும் நல்லவனாக தான் இருந்தான். முதல் தப்பு தான் இப்படி பண்ணுறான், அன்றைக்கே மாட்டுறான். ஏன் மாட்டுறான் அப்படின்னா, அங்கே காமத்தினால பாவக்கூடம் நிரம்பிடுச்சு. அடுத்து அவன் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு தப்பு பண்ணணும், மாட்டிக்குவான். அதுவும் எப்போ அவனுடைய புத்தி வக்கரமாகுதுன்னா, அவன் தப்பு செஞ்சுட்டு தப்பிக்கவே முடியாத அளவுக்கு எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இந்த மாதிரிலாம் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு அதே நேரத்தில் அவனால் தப்பு செய்யாமல் இருக்கவும் முடியல இல்லையா? அவனுடைய வக்கர புத்தி உச்சத்துக்கு போகும்போது அவன் தப்பிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான்றதை கூட அவனால் யோசிக்க முடியாது, மாட்டிக்குவான். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள். இப்போ சொத்து அபகரிப்பு, ஏமாத்துறாங்க. அவன் நல்லவனாக தான் இருப்பான், அவன் தான் ஏமாறுறான்னு இருந்தாலும் இந்த காமம் சார்ந்த விஷயத்திலே அவன் மூழ்கி இருக்கிறான் அப்படின்னா, திடீர்னு அவனை ஏமாற்றும் போது அவனுக்குள்ளே கொலவெறி வரும். இதனால் என்ன ஆகுன்றதை அவன் மைண்டு யோசிக்காது. ஏன்னா காமத்திலே இருந்து அந்த புத்தி மயக்கத்திலே இருந்ததுனால, காமம்ன்றது ஒரு எமோஷன் மாதிரி, கோபமும் ஒரு எமோஷன்னாலே புத்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம். அப்போ டக்குன்னு அவன் கொலை பண்ணுவான், மாட்டிக்குவான். நடந்த தினமும் இவனுக்கு தான் அநியாயம், ஆனாலும் இவன் தான் போய் மாட்டிக்குவான். ஸோ இதுக்கு தான் நம்ம மனதை மயக்கக்கூடிய விஷயம் இந்த காமம்ன்றது நம்பர் 1. அது மட்டும் இல்லை, மற்ற விஷயங்களும் இருக்குது.
சினிமா பார்த்துக்கிட்டே இருக்குது. அதாவது புத்தியை மயக்கக்கூடிய விஷயங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் பேசுறது, இது எல்லாமே பைபிளில் இருக்கும். அதிகம் பேசுபவன் அவசியம் பாவம் இழைக்கிறான்ட்டு இருக்கும். இன்றைக்கி லவ்ன்றதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான், அது லவ் ஆகிடும். ஏன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆத்ம சக்தி இழக்கும். சக்தி இழக்கும்போது அடுத்தது காமம் எட்டி பார்க்கும், விழுந்துருவாங்க. ஸோ லவ், காமம் எல்லாமே பலகீனத்தின் வெளிப்பாடு தான். அதில் பெருமை அடிக்க ஒன்றுமே கிடையாது. ஓ, நீங்கள் லவ் மேரேஜா அப்படின்ட்டு பெருமையாக கேட்பாங்க. அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப பலகீனமானவங்களான்னு அர்த்தம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கிற குழந்தைங்க திருமணம் ஆன பிறகு அப்பா அம்மாவே அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போயிடுவாங்க. புத்தி வேலை செய்யாது. ஒன்று டைரெக்டாகவே மனைவி சொல்கிறது, அது வேறு, தலையணை மந்திரம்னு சொல்கிறது. இன்னொன்று அவனுடைய புத்தியே தெளிவாக முடிவு எடுக்காது, அது ஒரு மயக்கத்திலே இருக்கும். ஸோ அதனால தான் கடவுள் காமமில்லாத உலகத்தை படைக்கிறார். ஏன்னா அது மட்டும் இல்லை, நம்ம இவ்வளோ நாள் காமத்தில் மூழ்கி இருந்து ஆத்ம பலகீனமாக தான் இருக்குது. அடுத்த பாவம் செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிறதுக்குள்ளே உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இறைவன் வரார். சொல்கிறாரு, மறுபடியும் உங்களை ஆத்மானு உணருங்க. ஆத்மாவுக்கு சக்தி இல்லை. ஆத்மாவுடைய அப்பா தான் சிவ பரமாத்மா, செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருத்தர் தான். ஸோ அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு கலியுகம் அழிந்து வரப்போகிற சத்தியுகத்தில் உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவி கூட உங்களால் அடைய முடியும். ஏன்னா அப்படி இருந்தவர்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து அனைத்தையும் இழந்திருக்கிறோம். ஸோ அப்படி தேவதையாக இருந்தவர்களுக்குத்தான் இந்த ஞானம் புரியும், மீண்டும் முயற்சி செஞ்சு தேவதை ஆவார்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே சத்தியமாக நீங்கள் தேவதை ஆத்மா தான். நீங்கள் உடனடியாக பண்ண வேண்டியது அருகிலுள்ள பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்துக்கு போங்க. முற்றிலும் இலவசமாக இந்த ஞானம் முரளின்ற பேரில் சொல்லிக் கொடுக்கப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அது எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லைன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இறைவன் கொடுக்குற ஞானத்தை எளிமைப்படுத்தி நாம் புரிய வைப்போம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனை, அதாவது உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நினைவுனா அந்த காமம் சார்ந்த என்ன வருதா, டக்குன்னு இறைவனை நினைங்க. எப்போவுமே நினச்சிட்டு இருக்கணும். அதையும் மீறி வருது அப்படின்னா, ஏன்னா உடனடியே டிரான்சிஷன் நடக்காது இல்லை, இவ்வளோ நாள் அதிலே மூழ்கி இருந்தீங்கன்னா. ஸோ வரும்போதெல்லாம் முதல்ல அதை தூண்டக்கூடிய விஷயத்தெல்லாம் கட் பண்ணுங்கள். தனியாக உட்காந்து ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயத்தை கட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எது அதில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஸோ அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு இறைவனை நினச்சிக்கிட்டே இருங்க. இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் முரளியில் முக்கியமான பாயிண்ட்டை மனதுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ பலகீனத்தில் நீங்கள் விடுபடுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கழுத்துக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் 2500 வருடத்திற்கு செஞ்ச பாவத்திற்கான தண்டனை ஜஸ்ட்டு, அதாவது ஈட்டி மாதிரி குத்த வேண்டியது ஜஸ்ட்டு ஒரு முள் குத்துன மாதிரி இருக்கும், அவ்வளோதான், தப்பிச்சிடுவீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.